அனைவருக்கும் வணக்கம். நமோ கணபதி நமோ கணபதி நமோ பிரமபதி நமஸ்தே ஸ்தலம் பத்ராய தந்தாய விக்ரமநாசினி சிவசதாய ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நம. மகாகணபதி அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவள்ளால் முருகப்பெருமன் ஆசி கொண்டு மிதுன ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலன் 5/7/2026 முதல் 11/7/2026 வரைக்குண்டான மிதுன ராசிக்கு எத்தகைய பலன் அமையுது. உங்கள் ராசிநாதன் ராசியிலே அமர்ந்து சூரியனோடு இணைந்து இருப்பது ஒரு மனதில் ஒரு அனைத்து விதத்திலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். மனதில் எப்பவுமே ஒரு ஊக்கத்தன்மை, செயலாற்றல் விதம் வேறையாக இருக்கும். ஒரு செயல் செய்கிறேன்னு சொல்லி மறு வேளையில் வேறு செயல் செய்யக்கூடிய தன்மையாகவே மாறிவிடும். ஆகவே நம்ம செய்கிற செயலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் திசை திருப்பக்கூடிய காலம். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் சேர்ந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த தருணத்தை நம்ம நிதானித்து மனவேகம் அதிகரிக்கும். அந்த மனம் போன போக்கில் போனால் அந்த செய்கின்ற வேலை கவன திசை திருப்பதால் அந்த காரியம் நடக்காமல் ஆகிவிடும். ஆகவே பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறந்தது. இந்த வாரத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம், காரியத்தில் வெற்றியும் உண்டாகும். கடினமான உழைப்பால் நம்மளுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கும். குருவும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இறைவன் கொடுத்தே தீருவார். ஆனால் சூரியனும் புதன் உங்கள் ராசியில் அமரும்போது கவனத்தை மட்டும் சரியான முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். நம்பிக்கை பெறணும். வியாபாரத்தில் நம்மளுக்கு நம்பிக்கை பெறணும். நம்ம எந்த வியாபாரம் செய்கிறோம் அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய காலம். நான் எப்படி வாடிக்கையாளர்கிட்ட நான் நம்பிக்கை பெறுவது, தன்னம்பிக்கை அதிகம் நம்மளுக்கு உண்டு. ஆனால் வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எப்படி நம்பிக்கை பெறது அங்கிறதுல உங்களுக்கு ஒரு புதிய ஆலோசனை உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம். மனதிலே ஒரு ஆலோசனை கொடுக்கும். வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட நான் எப்படி நல்ல ஒரு பேர் வாங்குறது, அவங்க எப்படி எனக்கு மதிக்கிற அளவுக்கு நான் நடந்து கொள்வது, அது என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் எப்படி அதை மாற்றிக்கொள்வதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு புதிய 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 விஷயத்தில் உங்களுக்கு கவனம் உருவாகக்கூடிய தன்மையாகவே அமையும். ஆகவே அதனால் உங்களுக்கு பெரிய மாறுதல் உருவாக்கக்கூடிய தன்மை. தொழிலில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கிட்ட உங்களுடைய வேலை சுமை குறைத்து அடுத்த வேலை செய்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாகும். அதனால் உங்கள் பணி சுமை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செலவினங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது சிறந்த. கூடுதல் செலவுகள், அவசரப்பட்டு செலவினங்கள் செய்கிறது தவிர்ப்பது சிறந்தது. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் சுக்கிரன் அதிலே இருந்தாலும் 5ஆம் அதிபதி செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே செலவினங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவதே சிறந்ததாக இருக்கும். குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவிக்குண்டான மகிழ்ச்சியான தருணமாக மாறும். ஏற்கனவே கணவன் மனைவி மனக்கசப்பட இருக்கிறோம். எப்பவுமே அவங்க ஒரு பேசினா நான் ஒரு பேசுறதுனால எந்த மதிப்பும் இல்லை மனைவின்னு நினைப்பாங்க. அதே போல் கணவன் அதிகமாக நினைக்கிறது. இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனது ஆகிப்போச்சு. இனிமேல் நம்ம பேசாமல் இருந்து என்ன ஆக போகுது, பழசு நினச்சி என்ன ஆக போகுது அப்படிங்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலுக்கு கொடுத்து கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாக மாறும். இறைவனை சார்ந்திருங்க. எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த குறைபாடு இருந்தாலும் கணவன் மனைவியாக இருக்கும்போது இருவரும் இறைவனை சார்ந்து இருந்தாலே பல பிரச்சனை தீர்வு கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லுது. ஆகவே இந்த தருணத்தில் எந்த கிரக கோளாக இருந்தாலும் எத்தனை மாறி குரு பகவானுடைய அனுகிரகத்தால் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம், திருமண பாக்கியம் கூடக்கூடிய காலம். ஆகவே இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிதானமாகவும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். திருமண விஷயத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளணும். எந்த விதமான அவசரமின்றி முடிவை செய்து கொள்ள வேண்டும்.
உங்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கும்போது மிக விரைவில் திருமணம் உடனே முடிக்கணுங்கிற அவசரமாகவே நடக்கும். எல்லாமே தடால் புடால் முடிஞ்சிச்சியா, பேசணுமா இருந்தது, 2 மாதத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு, 3 மாதத்துல கல்யாணம் முடிச்சுங்கிற வார்த்தை வரக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். ஆகவே திருமண பாக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே ஆண் பெண் இருபாலரும் திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமாகவே அமையும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதே போல் நீண்ட காலமாக நான் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன், இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும்னா அவங்களுக்கு இந்த வாரத்தில் எழுதியெல்லாம் போடும்போது ஒரு இன்டர்வியூ போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் அமையக்கூடிய தன்மையாக அமையும். ஆகவே உணவு விஷயத்தில் அவங்களுக்கு கவனம் தேவைப்படுது. ஆகவே சகோதர சகோதரிகிட்ட அன்புடன் நடந்து கொள்ளணும். ஆகவே முக்கிய ஆலோசனை கேட்கும்போது நிதானமாக வார்த்தைகள் சேர்த்து பேசி அந்த சகோதர சகோதரிகிட்ட பேசும்போது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி வருவதே சிறந்தது. அஜீரண கோளாறு உருவாகும், சிறு சிறு உபாதையால் மனசோர்வு கொடுக்கும். இத்தனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை என்பதால் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனம் வைத்துக் கொள்வதே சிறந்தது. எந்த விதமான உணவாக இருந்தாலும் பொறுமையாக, இது நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்து வராதுன்னு அது ஒதுக்கி வைப்பதே சிறந்தது. ஆகவே அஜீரண கோளாறு வராமல் பார்த்து கொள்வது இந்த வாரத்தில் சிறந்தது. ஆகவே புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு எண்ணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வாகனங்களை அமையும். அதனால ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கும். மனம் தெளிவாக, மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு நிவர்த்தி ஆகக்கூடிய தருணம். ஆகவே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிட்டு வாங்க. இந்த இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு என்ன, முருகனா, சிம்மனா, பெருமாளா, எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு குறைகள் அனைத்தும் களையப்படும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து இருப்பதால் சூரிய நாராயணன் சேர்த்து வழிபாடு செய்வது கால சிறந்ததாக அமையும். இப்போ பெருமாளாளி சென்று சூரிய பகவானை மனதார வேண்டிட்டு சூரிய நாராயணனாக பாவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நடக்க, தொழில் ரீதியும் சரி, குடும்ப ரீதியும் சரி, உடல் ஆரோக்கியம் சரி, அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூட்டுறதுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, நம்மளுக்கு என்ன வாய்ப்பு தேடி வரணும், இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு நம்ம தேடுறோம், அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் நம்மளுக்கு பாதகமான சற்று குறைவாகவே கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும். அதே போல் ராகு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது. தந்தை வழி சொத்து, தாய் வழி உண்டான சொத்துக்கள் கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. ஆகவே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் சற்று தள்ளி வைப்பதே சிறந்தது. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் சொத்து விஷயத்தில் கவனம் இருக்கணும். அதே போல் திருமணம் பாக்கியம் நிறைவேறும். நம்ம வயதாகிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு தயாராகிட்டாங்க, அப்போ அவங்களுக்கு திருமணம் செய்வோம். அப்போ பொதுவாகவே குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.